ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு நிரந்தரமான பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நமது டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நிரந்தரமான அரசு பணியிடம் தான். இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது. நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படுங்க சொல்லியிருக்காங்க. இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பம் பார்த்துட்டு வந்துருவோம். இதற்கான விண்ணப்ப படிவம் இதுதான். இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிருங்க. மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களை நகல் அனைத்தும் செல்ஃப் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா 2 ஊராட்சி ஒன்றியத்துக்கான அறிவிப்புகளை நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கான இன சுழற்சி இடஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்திருக்காங்க பார்த்துக்குங்க. அலுவலக உதவியாளர் பதவிக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்டோர் 18 முதல் 32 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் ரூபாய் 15,750 தராங்க. கரூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சுட்டு அதுடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள் நகல் அனைத்தும் செல்ஃபடை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து கரூர் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10/2/2021. அதுக்கடுத்தாக ஊராட்சி ஒன்றியத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா தாந்தோணி ஊராட்சி ஒன்றியம். அலுவலக உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இன சுழற்சி இடஒதுக்கீடு விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. தாந்தோணி ஊராட்சி ஒன்றியத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சுட்டு அத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள் நகல் அனைத்தும் செல்ஃபடை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து தாந்தோணி ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அவர்களிடம் நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10/2/2021. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் இந்த 2 நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க.